ஹே காய்ஸ், முத்தையா இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அதிதி நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் விருமன். இந்த படத்தில் வர சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படம் நீங்கள் தியேட்டரில் பார்க்கல அப்படின்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் முழுக்க முழுக்க தேனி மாவட்டத்தை சுற்றியே இந்த படம் நகரும். தேனி மாவட்டத்தில் முக்கியமான ஒரு குலசாமி பேராக விருமன் இருக்குது. அதையே இந்த படத்தோடைய டைட்டிலாக வச்சுருந்துருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஒரு சீனில் விருமன் ஒரு குலசாமி பேருன்னு சொல்லியிருப்பாங்க. விருமனுடைய இடத்த எம்எல்ஏக்கு மாற்றி கொடுக்கறதுக்காண்டி பத்திரத்தில் சைன் போட சொல்லுவாங்க. அப்போது எம்எல்ஏ என்ன சொல்லுவார் அப்படின்னா, குலசாமி பேர் தானே உன் பேர், சைனை போடு அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக் இருக்கும். ஸோ இந்த டயலாக்கை வச்சு பார்க்கும்போது விருமன் ஒரு குலசாமி பேராக கூட இருக்கலாம். முத்தையா படம் அப்படின்னாலே படத்தோடைய டைட்டில் தான் ஹீரோவுடைய பேராக இருக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களுடைய பேர் தான் ஹீரோவுக்கும் பேராக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துடைய டைட்டில் விருமன் தான் இந்த படத்துடைய ஹீரோவுக்கான. இந்த படத்தை பார்க்கும்போது கொம்பன் பார்க்குற மாதிரியே இருக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. கொம்பன் கார்த்திக்கும் விருமன் கார்த்திக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பாரு இந்த படத்தோடைய டைரக்டர். கொம்பன் கார்த்தி கோவக்காரராக இருந்தாலும் நீட்டாக இருக்கிற மாதிரியும் ஊர் மக்களுக்கு தலைவனாக இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி விருமன் படத்தில் என்னதான் கோவக்காரனாக இருந்தாலும் ஒரு பந்தல் போடுற, ஒரு மைக் செட் கட்டுற ஒரு ஆளாக, ஒரு அழுக்காக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தோடைய டைரக்டர். இந்த ஒரு சீனில் அம்மாவோடைய ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்காண்டி லஞ்சமாக ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அடுத்த ஃப்ரேம்லேயே புது ஃப்ரிட்ஜ் இருக்கிறத காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோவோடைய இன்ட்ரோ சாங்கில் ஆரம்பத்தில் கார்த்தி விபூதி பூசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சாங் ஃபுல்லாகவே விபூதியை அழிக்காமல் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் நெத்தியில் விபூதி இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. பிரகாஷ்ராஜ் இந்த படத்தில் ஒரு தாசில்தாராக இருப்பார். பிரகாஷ்ராஜை காமிக்கிற சீன்ஸ் எல்லாமே பாக்கெட்டில் பேனாவை மிஸ் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாரு. ஃப்ளாஷ்பேக் சீனில் பிரகாஷ்ராஜ் வருவாய் ஆய்வாளருங்கிற போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 25 வருஷத்துக்கு அப்புறமாட்டி ப்ரெசண்டில் நடக்கிற ஸ்டோரி அப்போ தாசில்தாராக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த போர்டு மூலமாக இவர் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறாரு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீனில் பிரகாஷ்ராஜோடைய செகண்ட் ஒய்ஃப் நீ யாருக்குமே சரியான உறவு முறையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லென்த்தான ஒரு டைலாக் இருக்கும். பிரகாஷ்ராஜ் எல்லாருக்குமே கெட்டவராக தான் காமிச்சிருப்பாங்க. மகன் கேரக்டருக்கு பணமே கொடுக்காத ஒரு பணத்தாசை பிடிச்ச அப்பாவாக இருப்பார். மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டு செகண்ட் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருப்பார். தங்கச்சிக்கு நல்ல அண்ணனாக இருக்க மாட்டார். தங்கச்சியை சூசைட் பண்ணுற நிலைமையில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொத்துக்காக சரண்யாவோட அண்ணன் தம்பிகளை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. மருமகள்கிட்ட வரதட்சணை வாங்குற மாமனாராக இருப்பார். குட்டீஸ்களுக்கு ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்காத ஒரு கொடுமைக்கார தாத்தாவாகவும் தாசில்தார் போஸ்டிங்கில் லஞ்சம் வாங்குற ஆஃபீஸராகவும் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி யாரோடையுமே இந்த படத்தில் ஒட்டாமல் ஒரு வில்லன் கேரக்டரில் பண்ணி கொடுத்துருப்பாரு இந்த படத்தில். இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் கோட் சீன் வரும். அதில் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கும். அதுக்கான பொருள் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலை தவறாமல் வழங்குவதே நீதியாகும். இந்த திருக்குறளுடைய பொருள் இதுதான். கோட்டு சீனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த திருக்குறளையும் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இயக்குனர் முத்தையா படம் அப்படின்னாலே படத்தில் இருக்கிற ஹீரோயின்ஸுக்கும் ஒரு முக்கியமான ரோல் தான் கொடுத்துருப்பாரு. ஹீரோயினுடைய ரோல் எப்போதுமே ஹீரோ ஹீரோயினுடைய குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணாதான் ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் அப்படி தான். ஹீரோயின் அதிதியோடைய அக்காவுடைய ஃபேமிலிக்கு நம்ம ஹீரோ கார்த்தியை ஹெல்ப் பண்ணுறதுனால தான் அதிதி கார்த்தியை லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கார்த்தியை லவ் பண்ணுற வரைக்கும் அதிதியோடைய கேரக்டருக்கு சிரிப்பே இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கார்த்தியை லவ் பண்ணுற சீனுக்கு அப்புறம் தான் அதிதிக்கு சிரிப்பு இருக்கிற மாதிரி சீன்ஸு வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் சூரிக்கும் இந்திரஜாவுக்கும் குளவிக்கல் குத்துக்கல்னு டிஃப்ரெண்டான காமெடியான பேரை யோசிச்சு இந்த படத்தில் காமெடியன்ஸுக்கு வச்சுருப்பாங்க. கார்த்தி இந்த படத்துடைய ஆரம்பத்தில் தன்னுடைய அப்பாவை அடித்ததுக்காக வில்லனுக்கு ஒரு மோதிரம் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீனில் கூட வில்லன் கையில் மோதிரம் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படம் 2D ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாகவே மதுரை வீரங்கிற பாட்டில் இந்த ஒரு ஷாட்டில் சூர்யாவுடைய இமேஜை பார்க்க முடியும். ஒரு ஷாட்டில் இந்த பொண்ணு ஃபோன் பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஃபோனில் கேஸ் கவரில் சூர்யாவுடைய ஃபோட்டோ போட்டிருப்பாங்க.
இந்த படத்தில் சரண்யா ஒரு 15 நிமிஷம் சீனுக்கு தான் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே சரண்யாவுடைய பேரும் சரி, சரண்யாவை பற்றி டயலாக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் சரண்யா முத்துலட்சுமிங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. கார்த்தியோடைய பந்தல் கான்ட்ராக்டருக்கு முத்துலட்சுமிங்கிற பேர் தான் வச்சிருப்பாரு கார்த்தி. அதுக்காக ஒவ்வொரு பொருளுமே முத்துலட்சுமிங்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வடிவுகரசியோடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் விருமன் படத்தோடைய மிஸ்டேக்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸில் விருமன் படத்தோடைய மிஸ்டேக்ஸ் வீடியோக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.